ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி வைக்கிறோம். வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம மசாலா தண்ணி வைக்கலாம் பாருங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு மோட்டா வச்சு இது வந்து குத்திக்கலாம். இப்படியே மசாலா இறங்கும் நல்லா. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு குத்திக்கலாம். இப்படி குத்துனாக்கா மசாலா நல்லா அது உள்ள போய் இறங்கும் கிரேவி. இதுக்கு வந்து எலுமிச்சை பழம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். தயிர் இருந்தால் தயிர் கூட ஊற்றலாம். தயிர் இல்லை எங்ககிட்ட, அதனால எலுமிச்சை பழம் ஊற்றலாம். வெங்காயம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அவ்வளோ சீக்கிரம் கிரேவி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரே ஒரு லவங்கம், ஒரு பட்டை போட்டுக்கலாம். 4 பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி 2 மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவைக்கேற்ற உப்பு, உருளைக்கிழங்கு நம்ம மசாலா போட்டு வச்சிருந்தல அது போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கிரேவி கொஞ்சம் சம்பாக்கலாம். நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செய்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இதுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுங்க. உருளைக்கிழமை நல்லா வெந்துருச்சு மாவு மாதிரி. சூப்பர். சூடு சிக்கனை விட சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.